Hi friends, welcome to Tamil Samil Studio. Tamil Samil Studioவில் நாம் இப்போ பொட்டுக்கடலை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் இப்போ 1 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலையை 2 மினிட்ஸ் மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துக்கும் போது பொட்டுக்கடலையை நம்ம அரைக்கும் போது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வரும். 2 மினிட்ஸ் இந்த மணிக்கு வறுத்ததுக்கப்புறமா இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு பேனில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்து இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடலாம். பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்த உடனே இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்துட்டு நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கெட்டியாகி நல்லா கொதிச்சு வரணும். நல்லா இந்த மாதிரி மாவு கெட்டியாகி கொதிச்சு வரும்போது இதில் நெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கெட்டியாகி அல்வா பதத்துக்கு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாகி அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேனில் ஒட்டவே கூடாது, நல்லா இந்த மாதிரி வரணும். அவ்வளோதான். இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு நான் இந்த மாதிரி அதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ட்ரே இருந்துச்சுன்னா அதிலே சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடியில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் சமப்படுத்தி விட்டாச்சு. இப்போ ஒரு கத்தியில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஆறுறதுக்கு முன்னாடியே ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ஆறுனதுக்கப்புறமா நமக்கு ஒன்று போல் ஒட்டாமல் நல்லா எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் போட்டோம்ல, அதே இதில் மறுபடியும் கத்தியை விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், சுவையான பொட்டுக்கடலை பர்ஃபி தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். குழந்தைகள்லாம் வீட்டில் ஸ்வீட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பொட்டுக்கடலை பர்ஃபி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.